Hey guys, welcome back. Samsung அவங்களோட M54 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து பயங்கர டிம்கி கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு பதிலாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் F54 வந்து அவைலபிளாக இருந்தது. அண்ட் இப்போ M55 ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. M55 ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து M15 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. இனி நம்ம வீடியோவில் அப்கமிங் Samsung Galaxy M55 ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு வரலாம், ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து Samsung ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருக்கீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலகிராம் AdithyaTech டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அங்கே வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாம்சங்லேருந்து ரீசெண்டாக பிரேசில் கண்ட்ரியில் M55 அண்ட் M15 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரேசில் சாம்சங் வெப்சைட்டில் M15 அண்ட் M55 ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயே வந்து நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. M15 வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. F15 ஆல்ரெடி நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து ரீபிராண்ட் பண்ணி M15 கொண்டு வராங்க. ப்ரைஸிங்குமே வந்து சிமிலராக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் M55 நம்ம வந்தோம்னா இந்த வாட்டி டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் ஃபுல் HD சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம M51லேயே பார்த்துருப்போம், கொஞ்சம் தின்னான பேனல் அது. ஸோ அதே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் பிரைட்னஸ் வந்து ஒரு நல்ல அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. 1000 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து நமக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. பட் என்னென்னா இந்த வாட்டி 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நம்ம ரெகுலராகவே வந்து அந்த S சீரீஸில் ப்ரீமியம் மாடலில் மட்டும்தான் 45 வாட் சார்ஜர் பார்ப்போம். பட் இந்த வாட்டி M சீரீஸ்லையுமே வந்து 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான விஷயம். பட் எப்படி இருந்தாலுமே வந்து பாக்ஸில் சார்ஜர் வந்து கொடுக்க போகிறதில்ல. இந்த வாட்டியுமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பிளாஸ்டிக் பேக் தான் இருக்கும். பட் பேக் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. டார்க் ப்ளூ அண்ட் லைட் க்ரீன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நமக்கு பிரேசில் கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. சிமிலர் கலர்ஸ் தான் வந்து நம்ம கண்ட்ரிலையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோனோட வெயிட் வந்து 180 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 7.9 மில்லிமீட்டர் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மாகவும் வந்து இந்த வாட்டி கொண்டு வராங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கு. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான். இந்த வாட்டி 50 மெகா பிக்சல் கேமரா, ரியர்லியுமே வந்து 50 மெகா பிக்சல் கேமரா. அதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ. ஸோ ரியரில் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக தான் கொண்டு வராங்க. ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 years ஓல்டு ப்ராசர். இது 4 nm பேஸ்டு ப்ராசர். சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது எதுக்கு ஒரு பர்ஃபெக்டான அப்கிரேட் நம்ம பார்த்தோன்னா 778G இருக்குது பார்த்தீங்களா, A52Sல நம்ம பார்த்துருப்போம். A52Sக்கு வந்து ஒரு அப்கிரேடட் சிப் செட் இது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க 782Gக்கு வந்து சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். பிரேசிலில் வந்து 8GB ப்ளஸ் 256GB ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம மினிமம் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமமாக வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுமே வந்து எதிர்பார்க்கலாம். பட் ஆல்ரெடி F54 நம்ம பார்த்தோன்னா மினிமமே வந்து நமக்கு 256GB ஸ்டோரேஜோட வந்தது. பட் அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி மினிமம் 256 கொண்டாந்தாங்க அப்படின்னா சாம்சங் ஃபேன்ஸ்க்கு வந்து சூப்பர் சர்ப்ரைஸாக இருக்கும். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம F சீரீஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ணால் One UI 6.1 வரலாம். பட் சாம்சங் இந்த வாட்டி வந்து 4 years மேஜர் அப்டேட் அண்ட் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா சாம்சங்கோட நாக் சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் சாம்சங் பேயாக இருக்காங்க. பட் நமக்கு வந்து அந்த MST சிப்போட இப்போ எந்த ஃபோன்ஸுமே வந்து வரதில்லை. ஸோ அந்த NFC டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Wi-Fi 6 சப்போர்ட் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட், சாஃப்ட்வேரில் வந்து குயிக் ஷேர், ஸ்மார்ட் சுவிட்ச் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் காலிங்காக வந்து நமக்கு அந்த வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் ரீசெண்ட் டேஸாக நம்ம மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லையுமே வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அந்த ஃபீச்சருமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து இந்தியன் ப்ரைஸிங் நம்ம எப்படி இருந்தாலுமே வந்து அரௌண்ட் அந்த 25,000 ரூபி ப்ரைஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி ட்விட்டரில் வந்து ஒரு சில பேர் வந்து ப்ரைஸஸ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. 8,256 வந்து 29,999 அண்ட் 12,256 வந்து 32,999. பட் இது வந்து மேபி MRP ப்ரைஸஸாக கூட இருக்கலாம். மேபி இந்த ப்ரைஸ் லான்ச் பண்ணி வித் பேங்க் ஆஃபர்ஸோட அரௌண்ட் 25,000 அவைலபிளாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அண்டர் 25,000 வந்தது அப்படின்னா ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் லான்ச் டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேங்க் ஆஃபர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம ஏப்ரல் மந்தில் வந்து லான்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த 25,000 ரூபி ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா Dimensity 7200 தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலுமே வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சாம்சங் இதை வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து 7 Gen 1 போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு AdithyaTech.